ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 2 பேருமே டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டு கேட்டதுனால கோர்ட்லேருந்து கண்டிப்பாக அடுத்த இயரிங்கில் டிவோர்ஸ்க்காக கூப்பிடுவாங்க, டிவோர்ஸ் பேப்பரை கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு வீட்டில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சரவணன் சொல்லிகிட்ருக்காரு. சரவணனுக்கு என்னமோ மயில் பண்ண விஷயம் கேலியும் கிட்டலமாகவும் நக்கலாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மயில் எந்த அளவுக்கு மனசுகளில் வருத்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ நொந்து போய் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது சரவணன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம், அடுத்த டைம் டிவோர்ஸ் வந்துட்டோன்னு எங்கள் வீட்டில் வந்து மயிலை பற்றி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு வீட்டில் ட்ராமா பண்ணுறான்னு சொல்லிட்டுருக்காரு. இன்னொரு சைடு அங்கே வீட்டுக்கு போன உடனே மயிலை பயங்கரமாக அவங்களுடைய அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டில் அவரோடைய அப்பா போன உடனே என்னாச்சு பாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. என் வாயை எதுவும் கிளறாடுதையா, அவ்வளோ தூரம் இவளுக்கு படித்து சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் சொல்கிற எதையுமே கேட்காம விவாகரத்து வாங்கிட்டு வந்து நிற்கிறா, வாழ்க்கையை மொத்தமாக தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா, அதுவும் வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு அடுத்து இவ என்ன பண்ண போகிறா, இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு அவங்களுடைய அம்மா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க. என்னம்மா மயில ஏமா இப்படி பண்ண அப்படின்னு. நான் ஏற்கனவே முடிவு எடுத்தது தான், இதில் புதுசாக முடிவெடுக்க எதுவுமே கிடையாது, நான் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு, நீங்கள் ஏன்ப்பா எல்லோரும் கவலைப்படுறீங்க அப்படின்னு. என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்னோடய குழந்தைய என்னால் பார்த்து வளர்த்துக்க முடியும், உங்களுக்கு நான் தொந்தரவாக இருந்தால் சொல்லுங்கள், வீட்டை விட்டு போயிடுறேன்னு மயில் அங்கேருந்து வீட்டை விட்டு கிளம்பவும் செஞ்சிடுறாங்க. இப்போது சரவணனும் மயிலும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ராஜு சரவணன் மாமா அப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இந்த விஷயத்தில் சேர்ந்து வாழ சொல்லியும் விருப்பம் இல்லை, அதே சமயத்தில் பிரித்து வைக்கவும் மனசில் நம்ம கோமதி பாண்டியனுக்கு. அவங்க 2 பேரும் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஆனால் சரவணன் அவரோட முடிவில் தெளிவாக இருந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சரவணன் கடைக்கு போனார். கடைக்கு போயிட்டு அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வர சொல்லி திரும்பவும் அஞ்சலி கிட்ட பேசணுன்னு அதுக்காகவும் சரவணன் ஈவினிங் அஞ்சலியை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போது பாண்டியன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டிலே உட்காந்துடுறாரு. சரவணன் கடையை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மீனாவும் வீட்டுக்கு வராங்க. கோமதி அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம பேசுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல அத்தை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் சரவணன் மாமா சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், நாம் எல்லாரும் தான் முட்டாள், ஆனால் அவர் தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட. எல்லாம் அந்த பொண்ணு மட்டும் சரவணன் மாமா லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் அவர் குழந்தைக்காகவாச்சு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு மயிலாக்கா கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்ததுனால சரவணன் மாமா அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்ததுனால இப்போது மயிலாக்கா வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு சரவணன் மாமா குழந்தை மட்டும் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்டு கோமதி இருந்துக்கிட்டு, ராஜி என்னடி சொல்கிற நீ அப்படின்னு. உண்மையை சொன்னால் சில நேரம் கஷ்டமாக இருக்க தான் செய்யும் அத்தை, என்ன பண்ணுறது, அன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்ட அம்பிட்டு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருந்தார், நான் கைவிட மாட்டேன் என்னை நம்புன்னு, அதே மாதிரி மயிலாக்காவை கைவிட்டுட்டு அந்த பொண்ணை கைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரவணன் மாமா, இப்படி பண்ணுவார்னா நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், என்ன ராஜி சொல்கிறேன் அப்படின்னு. அக்கா உங்ககிட்ட அன்றைக்கே நான் சொன்னேன்ல அப்படின்னவும், ஆமாம் தான், இருந்தாலும் சரவணன் மாமா பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. நடந்து முடிஞ்சு போச்சே, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே இந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மயிலை சரவணன் டிவோர்ஸ் பண்ணதில் ஒரு துளி அளவு கூட வீட்டில் யாருக்குமே கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. டைரெக்டாக சேர்ந்து வாழ சொல்லி சொன்னாலும் சரவணனை கட்டாயப்படுத்துகிற மாதிரியும் அவரோட இஷ்டத்துக்கு அவரோட வாழ்க்கையை வாழ விடாமல் நம்ம தொந்தரவு பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதனால தான் யாருமே எதுவுமே சொல்ல கிடையாது. சரவணன் அவரோட முடிவை எடுத்துட்டாரு. பாக்கியம் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலில் போயிட்டு வேறு வழி இல்லாமல் மயிலே வீட்டை விட்டு போய் பேக் எடுத்துகிட்டு போய் அங்கே கோச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பாக்கியமும் இங்கே போனவோ போட்டோம் அப்படின்ற கோவத்தில் கூப்பிடாமே விட்டுட்டாரு. அவரையும் அவருடைய ஹஸ்பண்டையும் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க போய் தன்னந்தனியே உட்காந்துட்ருக்காங்க. சுடர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அக்கா எங்கன்னு மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்காரு. அவள் போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ கேஸ் முடிஞ்சு மாமா கூட சேர்ந்து அக்கா வாழ்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்கவும் இங்கே யாருமே எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. சுடர் வந்து அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நல்லவே இல்லை, ஆனால் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிடுச்சுல்ல அப்படின்னு தான் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்ககிட்டயே அவள் சொல்லலாமா அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லவும், யார்கிட்டையுமே சொல்லாமல் அக்கா போயிடுச்சா, அந்த வீட்டில் போய் வந்தால் போதும்னு அக்கா இருந்திருக்கு போல இருக்கு, விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இங்கே சுடர் வந்து
நடந்த விஷயம் புரியாமல் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து செந்திலும் மீனாவும் எங்கள் வீட்டில் பேசிட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்காரு. அங்கே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே வந்து சரவணன் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ராஜி சொன்ன போது கூட நான் இந்த விஷயத்தை பற்றி நம்பல. ஆனால் பார்த்தீங்களா அவங்க அண்ணன் அங்கே ஒரு பிள்ளை வயிற்றில் ஒரு பிள்ளையோட ஒருத்தரை கைவிட்டுட்டு அடுத்தவங்க அண்ணன் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரே நாளில் கில்ட்டி கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் அடுத்து இன்னொரு பொண்ணு கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மீனாவும் நினச்சிட்டே போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை இப்போது இங்கே தான் இருக்கார் சரவணன் மாமா அப்படின்னு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க கோமதி. ராஜி சொன்னப்போ கூட யாருமே நம்ப முடியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து சரவணன் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அஞ்சலி மனசில் வச்சுக்கிட்டு மட்டும்தான் சரவணன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார். இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, வீட்டில் யார்கிட்டையும் அஞ்சலி கூட அப்படியே பேசி பழகிட்டு அஞ்சலியை வழக்கம் போல் லவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சரவணன் முடிவு பண்ணி தான் அப்படி ஒரு விஷயத்த எடுத்தார். மயிலுக்கு டிவோர்ஸ் பண்ணது கூட பெரிய வழியாக கிடையாது. மயில் வந்து கண் முன்னாடி சரவணன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்க்கும்போது தான் அவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போகிறாங்க. வயிற்றில் பிள்ளையோடு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் கூட கடைசி நிமிஷத்தில் கூட என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் என்னை டிவோர்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி அடுத்து இன்னொரு பொண்ணோட நிற்கிறாரு அப்படின்னு மயில் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மனவேதனையோடையே மயில் அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது சரவணா அங்கே பாரு அப்படின்னு அஞ்சலி சொல்லவும் என்னாச்சு அஞ்சலி அப்படின்னு தரண்மன் திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது மயில் வந்து அங்கே பேக்கோடு வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் சரணா என்னடா கையில் அவங்க பேக்கோடு எங்கடா போகிறாங்க அப்படின்னு. அஞ்சலி விடு அஞ்சலி, இப்போ தானே நம்ம சந்தோஷமாக இருந்தோம், அவளை பற்றி நாம் எதுக்கு பேசிக்கிட்டேன், இனி அவளுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, தேவையில்லாமல் எதுக்கு நீ அவகிட்ட இப்போது அவளை பார்த்து ஞாபகப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, அவள் எங்கேயாச்சும் போய் தொலைட்டோம் நீ விடு அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் சொல்லிட்டாரு. இல்லை சரவணா அவங்கள பார்த்தா எங்கேயோ கிளம்புறாங்க போல இருக்குது அப்படின்னு. எங்கேயாச்சும் போட்டோம் விடு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டுருக்காரு. இல்லைடா ஏதாச்சும் பிரச்சனையா எங்கேயாச்சும் போக போகிறாங்க அப்படின்னு. இதுக்கு மேலே அவள் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன அஞ்சலி, நீ வா, நீ முதல்ல இங்கே வா, இங்கே இருந்தா அவளையே தான் பார்த்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நீ வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து சரவணன் அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயில் போயிட்டே இருக்கும்போது தான் வெளியில் ரோட் சைடு வராங்க. அப்போது வழக்கம் போல் செந்திலும் அங்கே மீனாவும் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அவங்க இங்கே மீனாவை பார்த்த உடனே அமைதியாக வந்து போயிட்டே இருக்காங்க மயில். ஏன் அப்படின்னா செந்திலோடு இருக்காங்க, எப்படியும் செந்தில் தம்பி நம்மக்கிட்ட மீனா பேசினா கோவப்படுவாங்க அப்படின்னு. அப்போது மீனா அவங்கள பார்த்துடுறாங்க. அப்போது ஏங்க அங்கே பாருங்கள் மயிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடி போகிறாங்க. என்னடி ஒரு நிமிஷம் நில்லடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவும் போயிடுறாங்க மீனா. அங்கே போயிட்டு மயிலக்கான்னு பேசிகிட்டே இருக்காங்க. மீனா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. ஆனால் நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் அவங்களுமே சொல்கிறாங்க. அக்கா மனசு விட்டாதீங்கக்கா அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன இருக்குது மீனா மனசு விட்டு போகிறதுக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ கூட அவரை பார்த்துட்டு தான் வரேன், என் மேலே ஒரு துளி அளவு கூட அவருக்கு அன்பு கிடையாது, என்ன டிவோர்ஸ் பண்ண கையோடு அடுத்து இன்னொரு பொண்ணு கூட அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் அம்மா அப்போவே அம்புட்டு தடவை சொல்லிச்சு வேண்டாம் சொல்கிறத கேளு, அவள் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாருன்னு. ஆனால் எனக்கு அதிலலாம் பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை மீனா. என் குழந்தை எனக்கு இப்போ அடையாளமாக இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே அவங்க மயிலுமே மீனா கிட்டே பேசிகிட்ருக்கவும் நாங்களும் பார்த்துட்டு தாங்க வரோம், நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு 2 பேருமே பார்த்துட்டு தான் வந்து அவங்களோட நிலமையை ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. மயில் வந்துட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் இல்லை சரிதான்க்கா, எங்கே பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் எங்கே மீனா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் மீனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. பின்ன டிவோர்ஸ் பண்ணாததுக்கு முன்னே அந்த வீட்டில் இருந்தப்பவே எங்கள் அம்மா அந்த பேச்சு பேசினாங்க, இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு நிற்க போகிறேன், அமைதியாக விடுவாங்களா, அதான் நானே வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன், என் குழந்தையையும் என்னையும் பார்த்துக்க என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொன்ன உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாங்க. இப்போ இந்த ராத்திரியில் எங்கேக்கா போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயோ போகிற மீனா. சரி செந்தில் தம்பி ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காரு, கோவப்பட போகிறாரு, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படிக்கா போக முடியும், நீங்கள் பேசாமல்
பேசாமல் வீட்டுக்கு வாங்கக்கா அப்படின்னு. ஏன்னு மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க. ப்ளீஸ்க்கா வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. செந்தில் தம்பி கண்டிப்பாக கோவப்படும், நான் எங்கேயே வரல அப்படின்றாங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், வீட்டுக்கு வாங்கக்கா அப்படின்றாங்க. கூப்பிட மயில் வரவே மாட்டேன்றாங்க. நேராக மீனா வந்து விஷயத்த செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்தில் கேள்விப்பட்ட உடனே அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்கவும் செந்தில் பயங்கரமாக கோவப்படுறாரு. ப்ளீஸுங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்றாங்க. மீனா நீ வர வர ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு. எங்க நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் உங்களை கேட்காம நான் முடிவு எடுக்கலையே, உங்களை கேட்டு தானே நான் உங்களை கூட்டிகிட்டு போக முடிவு எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும், நாளைக்கு மயிலக்கா எங்கேயாச்சும் போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தேன், என் பேச்சு கேட்காம அப்படின்னு. அது வேற இது வேறங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லவும் என்னமோ பண்ணு அப்படின்னு செந்தில் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ தான் மீனா திரும்பவும் மயில்கிட்ட போகிறாங்க. மீனா என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைக்கா, அவர் எதுவும் சொல்லலை, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு. இல்லை செந்தில் தம்பி கோவமாக தான் போகிறாரு போல இருக்குது அப்படின்றாங்க. அக்கா அவர் கோவமாக போனால் போயின்னு போகட்டும், அவர் சரின்னு சொன்னதே பெரிய விஷயம், வாங்கக்கா இன்றைக்கி ஒரு நாளைக்கு அங்கே இருங்க, அப்புறம் நம்ம என்ன இதுன்னு பார்த்துக்கலான்னு திரும்பவும் மீனா தான் அடைக்கலம் கொடுத்து மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சமைச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. செந்திலுக்கு கொடுக்குறாங்க. செந்தில் கொஞ்சம் கூட இதில் விருப்பமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து அவருடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. அடுத்ததான் இங்கே மயிலும் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கவும் மீனா சமாதானப்படுத்தி தூங்குங்கக்கா அப்படின்றாங்க. இன்னொரு சைடு எங்கள் வீட்டில் யாருக்குமே சரியாக தூக்கமே வர்றது கிடையாது. இப்படி ஆச்சு அப்படின்ற விஷயம் அரசி உட்பட எல்லாருக்குமே தெரியும். அரசி கூட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் கூட அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தான்மா நினச்சேன், ஆனால் அப்படி அண்ணன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. அரசியுமே கூட எது நடக்கணும்னு விதி இருந்திருக்கோ அதுதானே நடக்கும், விடுடி அப்படின்னு ஹால்லே படுத்து அவங்க 3 பேரும் பாண்டியன் அரசி எல்லாரும் பேசிகிட்டே தூங்கிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் சரண்மன் அடுத்து எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நமக்கு வாழ்த்து கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சலிக்கு சேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷமாக அங்கே சரண்மன் அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாரு. இதில் பாதிக்கப்படுறது மயில் மட்டும்தான். அந்த ஒரு பொய்யை சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்க பொய் சொன்னதுனால அவங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. மறுநாள் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடியாக நிற்கிறாங்க. மயில் வந்துட்டு எனக்கா என்ன பண்ண போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க அப்படின்னு. என்ன ஒரு நாள் தங்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயமேனா, அடுத்து நான் எங்கேயாச்சும் பார்த்துக்கிறேன், இப்போ பகல் தானே ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், எங்கேயாச்சும் வீடு பார்க்குறேன் அப்படின்றாங்க. அக்கா அதெல்லாம் வேணாக்கான்றாங்க. என்ன மீனா அதான் அவங்களே போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, உனக்கு என்ன, அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நமக்கு மட்டும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு செந்தில் ஒரு பக்கம் பேசுவோம். கவலைப்படாதீங்க செந்தில் தம்பி, நான் அங்கே இருக்க மாட்டேன், மீனா என் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்லிகிட்ருக்கா, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொல்லுவோம். நீ என் பேச்சை கேளு மீனா, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு செந்தில் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு நான் ஈவினிங் வரும்போது இவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வழக்கம் போல் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. என்னோட சைடு இங்கே இவங்களும் வேலைக்கு போகணும்ல மீனா, நானும் கிளம்புறேன்றாங்க. அக்கா என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு. வேலைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் நந்தினி அக்கா கிட்டே அங்கே ஏதாச்சும் தங்க இடம் இருக்கான்னு கேட்குறேன், நீங்கள் வேணால் அங்கேயே கூட தங்கி வேலை செஞ்சுப்பீங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு சிரமம் வேணாம் அப்படின்றாங்க. ஒரு சிரமமும் இல்லை இருங்கக்கா அப்படின்னு. உடனே அவங்களுக்கு நந்தினிக்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல மீனா, அவங்க இங்கே கூட தங்கிக்கிட்டோம், இங்கேயே தங்கி வேலை செய்யட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே கீழே ஒரு ரூம் இருக்குது, அது ஸ்டோர் ரூமாக தான் இருக்குது, நான் வேணால் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்றாங்க. அக்கா அப்புறம் அந்த ரூமில் அவங்க தங்கி அங்கே வேலை செய்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வாடகைக்கா அப்படின்றாங்க. மயில் இந்த நிலமையில இருக்கிறப்போ நான் எதுக்கு இதெல்லாம் கேட்க போகிறேன், அது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க இங்கே தங்கி தாராளமாக வேலை செய்யட்டும், அப்புறம் இதெல்லாத்தையும் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அக்கா நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன், கீழே ஒரு ரூம் இருக்காமே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே அப்படின்றாங்க. ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அந்த ரூம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி பெட்டு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா, நீங்கள் பேசாமல் அங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நீ எனக்கு நிறைய உதவி பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதில் உதவி பண்ண எனக்காக இருக்குது, அவங்கக்கிட்ட நான் கேட்டு அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நான் வாடகை கூட கொடுத்துட்றேன் மீனா, நானே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அக்கா அது எல்லாத்தையும் அவங்க இது இப்போ எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, உங்களை அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளம்புங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு போகிறேன்னு மீனாவும் மயிலும் கூடவே போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் அவங்க எல்லோரும் என்ன
கிரியேட் பண்ண போகிறாங்க. இப்போவும் மீனா அடைக்கலம் கொடுத்து தான் அதே வீட்டில் மயில் தனியாக போயிட்டு இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.